வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா CBSE Board Grade 12 Mathematics book follow பண்ணிட்டு இருக்கோம். Chapter 2 Inverse Trigonometric function revise பண்றோம். So curves எப்படி வரையிறது, graph எப்படி கோட் பண்றது நம்ம பார்க்க போறோம். Draw the curve y equal to cosecant x, y equal to cosecant inverse x. So இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம cos inverse, sin inverse, tan inverse, cot inverse எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ cosecant x தான் எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஸோ the graph of the function y equal to cosecant x கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் போட்டுக்கோங்க. அடுத்து பை ரெலவெண்ட்டாகவும் 2π ரெலவெண்ட்டாகவும் நம்ம கோட் பண்ணிக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி -π -2π கோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. அதுக்கடுத்து இந்த லெவல் பார்த்திங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் நமக்கு 1ல் தான் ரீஜன் கட் ஆகும், π/2ல் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் அடுத்து -1ல் கட் ஆகிட்டு இந்த சைட் கர்வ் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுடைய கிராஃபாக கோட் பண்ண முடியும். ஸோ இந்த 1ங்கிறது தான் நமக்கு பேஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு ஃபங்க்ஷன் நம்ம அப்படி எழுதியிருப்போம், கீழே ஹைலைட் பண்ணியிருப்போம் பாருங்கள் என்ன மீனிங்லன்ட்டு. ஸோ இதுதான் கொசிகன் இன்வர்ஸோட கிராஃப். இதுவே இன்வர்ஸில் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஆக்சிஸை மட்டும் மாற்றுங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு உங்களுடைய கிராஃப் வெர்டிக்கலாக இருந்தது ஹரிசாண்டலாக மாறும், ஹரிசாண்டலாக இருந்தது வெர்டிக்கலாக மாற்றிக்கும். அவ்வளோ. ஸோ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வெர்டிக்கலுக்கு மாற்றிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா π/2னா இந்த 1க்கு நேராக இருக்கும், இது -1க்கு நேராக இருக்கும். இதே மாதிரி தான் எல்லாக்குமே அந்தந்த ரீஜியனில் நம்ம கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கொசிகன் இன்வர்ஸோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டொமைன் வேல்யூ r-x n/π, n பிலாங்ஸ் டு z, ரேஞ்ச் வந்து -1,1. அவ்வளோதான். கொசிகன் இன்வர்ஸை பொறுத்தவரை டொமைன் வந்து r-1,, அப்படியே ஆக்சிஸை தான் மாற்றி எழுதியிருக்கும். ஸோ இந்த லிமிட் வரக்கூடாதுங்கிறாங்க. -1,1னா உங்களுடைய பவுண்டரி லெவல் -1க்கு கீழே இருக்கக்கூடாது. -1 இங்கே ஹைலைட் பண்ணுமா, அதனால தான் நம்மளுடைய கிராஃபு இந்த இடத்த விட்டு தாண்டாது, ரீஜியனை தொடக்கூடாது, 0வை தொடக்கூடாது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா +1க்கு மூவ் ஆகக்கூடாது. இந்த கிராஃப்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி தான் கோட் பண்ணியிருப்போம். பிகாஸ் ஆஃப் த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 கீழே வரக்கூடாது, -1க்கு மேலே போகாது கிராஃப். ஸோ அதுக்கேற்றபடி நீங்கள் கிராஃபை கோட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு லிமிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். கொசிகன் இன்வர்ஸோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா -π/2, π/2 -0. Therefore கொசிகன் இன்வர்ஸ் ஃப்ரம் r-1,, -π/2 -π/2 0 வரக்கூடாது, -1,1ல் ரேஞ்சுக்குள்ளே வராது. இந்த மாதிரி கொஷின் நமக்கு கண்டிப்பாக போர்டு எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 6 ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ 6 ஃபங்க்ஷன் என்னென்ன, 6 ஃபங்க்ஷனோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதுக்கு ரேஞ்ச் அண்ட் லிமிட்ஸ் எப்படி இருக்கும், நம்ம எப்படி கிராஃப் போடுறது, இந்த மாதிரி தனித்தனியாக பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராஃப் நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த லிமிட் கொடுத்துருக்காங்க -π/1னா அப்போ அது மட்டும் வேண்டாம், கொசிகன் இன்வர்ஸா நம்மளுடைய கிராஃப் எப்படி வரும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷனாகவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிராஃப் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.